சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காது. நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யும். ஒரு சுமார் 36 மணி நேரம் கழித்து ஒரு வருத்தமான முகத்தோட ரிஹர்சல் பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது, டைரக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன வேணா வீட்டில் எங்க வேணா வந்து கைது செஞ்சுக்கோங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு. இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட. பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல், கோழைத்தனம். அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல. இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம், நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றுன்னு சொல்லலாம். இது அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால. போலீஸ் விசாரணை நடக்குது. டெல்லியிலேருந்து 8 MP வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதில் யாரையும் நான் குற்றம் சொல்லலை. அரசியலுடைய முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாரு விஜய். அதுலேருந்து சரி பண்ணி வெளியில் வர வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் மற்றவர்களை குற்றம் சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன்? சாரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு கேட்குறவன் தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏங்க, பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. நிறைய பேர் எரிச்சிட்டாங்க, சாம்பல் வந்துருச்சு.